எங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. புது ஆள் வரணும், புதுசாக விஜய் வரணும். விஜய் வரட்டும், அவ்வளோதான். தளபதி தான் வரணும். அவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க. அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும், சந்தோஷப்படுவோம். நடிக்கிறாருனாலும் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. கல்விக்கு உதவி பண்ணியிருக்காரு, சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னமும் பண்ணுவார்ல. நான் ஸ்டாலின் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் இவ்வளோ நாளாக எல்லா கட்சியிலும் இருக்கட்டும் எல்லாம் அவங்களுக்குமே தெரியும். ஸோ அவங்க தான் நான் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் சாரோட ஃபேன் தான் நான். இருந்தாலுமே அவங்க இப்போ தான் கட்சியில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால சொல்லுவேன் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஆட்சி மட்டும்தான். அவங்க குடும்பத்திலே வராங்க எல்லாரும். இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாற்றுதெல்லாம் யார் வந்தால் நல்லது தான், நல்லது தான், அவ்வளோதான். இல்லை யார் வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். யார் வந்தாலும் எங்களுக்கு சம்மந்தம். ஆனால் மக்களுக்கு நல்லதை செய்யணும், அவ்வளோதான். வரவங்க யாரும் நல்லதை செய்கிற மாதிரி இல்லை. யார் வந்தாலும் பரவாயில்ல சார். எங்களுக்கு இவங்க தான் வரணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. பிடிக்குது அது சொல்லுங்க. நான் பிடிக்குது. நான் கேட்டால் புதுசாக யார் நிற்கிறாங்க, விஜய் இல்லை. புதுசாக யாராவது நின்னா கூட புதுசாக நிற்கிறேன்னு அவங்க வந்தால் ஓகே. நாங்கள் இருக்கிறோம் ஒரு 85 பேர் இருக்கிறோம். என் ஃபேமிலி 85 பேர் இருக்கிறோம். கேளுங்க, எல்லாருக்கும் ஓட்டு வந்து தளபதி தான், தளபதி தான். அவர் தான் வரணும். நாங்கள் ஓட்டு போட்டுனா தானே அவர் கொடுக்குறாரு, சும்மாவே கொடுக்கல. விஜய் தான் வரணும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. தளபதி விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவரை தான் பிடிக்கும். எங்களுக்கு நாங்கள் அவரோட தீவிர ஃபேனு ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ என்னது அது அவர் வந்தால் இன்னும் ஜாஸ்தியாக கொடுப்பாரு கண்டிப்பாக. ஆப்போசிட்டில் விஜய் வந்துட்டாரே, பயம்தான். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நிறைய இருக்குங்க. ஸோ விஜய் தான் வருவார். இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ உங்கள் ஓட்டெலாம் செல்லாது. இதுக்கப்புறம் விஜய் தான். எடப்பாடி இப்போ ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்கல்ல. முதல்ல இருந்த மார்க் இதை விட இப்போ ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க. ஸோ சீமான் சார் வந்தாலும் நல்லா தான். விவசாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப அச்சீவ்மெண்ட் இதை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது நான் 2 பேரும் வந்தாலுமே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். சீமான் சார் அப்படி இல்லாட்டா ஸ்டாலின் சார் தான் நான் சொல்லுவேன். என்னோட பேர் ரிஹானா. என்னோட பேர் ரியான்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன். போன வருஷம் எனக்கு 3000 ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் ஏன் 3000 ரூபா கொடுக்குறீங்க? ஒரு எப்படி சொல்ல, இப்போது எலெக்ஷன் சார் மக்களை கட் பண்ண முடியுமா? விஜய் தான். ஏன்னா அவரை பிடிக்கும் எங்களுக்கு. அவர் தான் எல்லாமே எங்களுக்கு. ஆமாம். நான் எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்கு. 4 பேருமே நாங்கள் தான். 46 ஓட்டு இருக்குண்ணே. அண்ணன் தம்பிக்கு மட்டும் 26 பேர் இருக்கோம். நாங்கள் 46 ஓட்டு அவருக்கு தானே. தாத்தா மட்டும் தான் தனிண்ணா. அவர் டிஎம்கேல இருக்கார். தாத்தா மட்டும் ஊர் தலைவராக இருக்கார். அவர் மட்டும் தனி ஓட்டு தானே. தாத்தா எல்லோரும் ஓட்டு போட்டால் டிஎம்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லுவார். வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது அவருக்கு மட்டும் தான் போடுறோம், டிஎம்கேக்கு. இந்த வாட்டி தாத்தா எதிர்ப்பு விஜய்க்கு போடலான்னு நாங்கள் இருக்கோம். ஆமாம், இப்போ விஜய் நிற்கிறாரு. வேறு யார் நின்னா கூட புதுசாக வரவங்க நிற்கணும். பழைய ஆளே அச்சமாகவே அரைக்கிறாங்க, கரைச்சக்குள்ளே கரைக்கிறாங்க. எதுவுமே புதுசாக எதுவுமே செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது புதுசாக வரவங்க எதுவும் புதுசாக பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாங்களும் அதை விரும்புகிறோம். விஜய் தான் விரும்புகிறோம். விஜய் தான் விரும்புகிறோம். விஜய் காரணம்னா எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்களும் வரலமே, வரட்டுமே. அவங்களும் ஆட்சி கொடுத்து வாய்ப்பு கொடுக்குறதான் நினைக்கிறேன். அவரை கொடுத்து தான் ஆகணும். அவர் எங்களுடைய வரி, நாங்கள் கட்டுற வரி பணத்தை தான் எங்களுக்கு பொங்கல் பரிசே கொடுக்குறாங்க. சும்மா ஒன்றே கொடுக்கல, எங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இலவசமாக பஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சும்மா விடல. என்ன இப்போ இவங்க பண்ணுறாங்க இல்லை, பஸ் ஸ்டாண்டு பெருசாக கட்டுறாங்க. எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸே கரெக்டாக வரதில்லை டைமில். அப்புறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்டு பெருசு? அது எங்க வருது? நம்ம வயசானவங்க எந்த பக்கம் போய் இறங்குறது, எந்த பக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேது எங்களுக்கு. எங்களுக்கு விஜய் தான்பா. நான் விஜய் ஆள் தான்பா.
அது ஓட்டு போடுறோம் போடல புதுசாக இப்போ அவர் நிற்கிறாரு. விஜய் தான் எங்களுக்கு முக்கியம். நான் என்ன கேட்குறேன், இப்போ தாத்தா வந்து அதெல்லாம் முடியாது, விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. தாத்தா வந்து எப்பயுமே வருஷம் அவங்களுக்கு தான் போடுறது உண்டு. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து இருக்கார். இப்போ சொன்னோம்னாலும் அவர் எடுத்துக்க மாட்டார். ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். ஆமாம், தீர்மானமாக இருக்கும். இல்லை, எப்போவுமே கரெக்டாக வந்துடுவாங்க. எலெக்ஷன் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டு தாத்தாக்கு எல்லாமே ஷால்வை எல்லாம் போடுறது, மாலை எல்லாம் போடுறது. இருந்தாலும் விஜய்க்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு எலெக்ஷனில் இருந்தாங்க, இப்போ டிஎம்கே வந்திருக்காங்க. அடுத்தது டிவிகே வந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு மாற்றம் எதாவது வருமோ? நாங்கள் கொடுங்கியூர் பிரதர், கொடுங்கியூர் மூலக்கடை, நாங்கள் கொடுங்கியூர் மாதவரடிக்கு. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கும். அவர் வந்து என்ன செய்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எலெக்ஷனில். நீங்கள் தனியாக சொல்லும்போது கட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு புரியல. நான் எனக்கு போன வருஷம் நான் இதோடய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் காசே கொடுக்கல, ஆனால் இப்போ மட்டும் எனக்கு 3000 ரூபா கொடுக்குறீங்களே, அதான் என்னன்னு கேட்குறேன். உங்களுக்கு வரல நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு போன வருஷம் கொடுக்கல நீங்கள் 3000 ரூபா, திமுக அரசு எனக்கு கொடுக்கல. ஆனால் இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறீங்களே, என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எலெக்ஷன் வரனால தான் இந்த மும்முரமாக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா மக்களும் வாங்குறேன்னு நான் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கொடுக்குறாங்க, ஆனால் போன வருஷம் கொடுக்கல. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, எலெக்ஷனும் வருது, 3000 ரூபா காசும் வருது, ஒருவேளை அதுக்காக கொடுக்குறீங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள சூழ்ச்சியாக இருக்கலாம்ல, அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, கொடுக்க சொல்லி மக்களுக்கு கொடுக்க சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கேங்கில் வந்து என்ன போன அறிவிச்சுட்டாங்க, ஏன்னா நிதி நெருக்கடி இருக்குது, அதனால் வந்து இல்லைன்னு பொங்கல் பரிசு கொடுக்கல. இவ்வளவு நிதி நெருக்கடியோட ஏன் எங்களுக்கு 3000 ரூபா கொடுத்து இன்னும் நிதி நெருக்கடியில் திமுக அரசு மாட்டுது அப்படிங்கிற கவலையில் கேட்குறேன். ஓ அப்படியா? என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? என்ன கேட்குறதுன்னு புரியுது. நீங்கள் போன வருஷம் எங்கள் கொடுக்கல, ஏன் இந்த வாட்டி மட்டும் கொடுக்குறாங்க சார்? ஆனால் வந்து நான் அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வாங்கியிருக்கான்னு தான் சொல்கிறாங்க. அது என்ன சூழ்ச்சின்னு எனக்கு தெரியல. பட் வந்து இன்னும் வந்து நான் வந்து அந்த ஆட்சியில் வந்து இன்னும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவேன் இந்த வாட்டி. ஸோ விஜயோட ஃபேன் தான். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் இது வரைக்கும் கோபரா பண்ணாங்க. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது, பழைய மாதிரிலாம் கிடையாது. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஓட்டுக்கு காசு கொடுத்து அப்படிலாம் நம்ம ஓட்டு போடவே கூடாது. அது நம்ம வந்து விற்கிற மாதிரி தானே. ஓட்டு அவங்களுடைய பர்பஸ்க்காக வந்து அதை நம்ம விற்கிற மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம அதை தான் நம்ம இப்போ எனக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன். ஏன்னா யாருமே கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு காசு கொடுத்து போட்டிங்கன்னா நான் அந்த ஓட்டு அப்படிப்பட்ட ஓட்டே நான் போடவே மாட்டேன். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும். சூப்பர் சார், நன்றி சார். பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கப்பா, எங்க மான மரியாதை போயிடுது. ஓசி டிக்கெட் உங்களுக்கு என்ன யாரு கூட வருமா உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. கேவலமா பேசுறா. பஸ் ஸ்டாப்ல பஸ் நிறுத்த மாட்டேன்றாங்க. கையை காமிச்சாலும் அடிச்சுன்னு போய் இங்க நின்னா அங்க கூட நிறுத்துறாங்க. நாங்க எப்படி ஓடி போய் ஏறுறது? எங்களால ஏற முடியல. அது கேட்டா உங்களுக்கு ஃப்ரீ பஸ் தானே, இந்த வண்டி எல்லாம் அடுத்த வண்டி வரும். வேஸ்ட் எதுக்கு அந்த பஸ் விடணும்? அதுக்கு நாங்கள் துட்டு குத்தே போயிடலாமே. எங்களால முடியலப்பா, வயசானவங்களாச்சே, சுற்றி வரோம். நாங்கள் ஓட்டு வந்து நாங்கள் யாருக்கு போட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு வந்து அது சரியில்லை, எங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. புது ஆள் வரணும், புதுசா விஜய் வரணும். விஜய் வரட்டும், அவ்வளவுதான். உங்களுக்கு 3000 ரூபா கொடுக்க வேண்டாமா? பொங்கல் அதை வச்சு என்ன காசு மகளிர் திட்டம் ஒன்று உண்டு பண்ணாங்க. 5000 ரூபா போடணும்னு சொன்னாங்க. 1000 ரூபா தானே போடுறாங்க. இல்லை அதான் கேட்குறேன், நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா வந்து அடுத்த தடவை உங்களுக்கு பொங்கலுக்கு காசு வேணுமா? பொங்கலே வேணும். படிச்சிருக்கான், டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்தா பெட்டராக இருக்கும். 3000 ரூபா கொடுத்து ஒன்று அப்படியே அமைக்கிறாங்க. என்ன கதை சொல்லுங்க பார்க்கலாம். வேலை வாய்ப்பு இருக்கணும். இல்லை எங்களை மாதிரி இளைஞர்கள் எவ்வளோ படித்து சும்மா இருக்காங்க. அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை பொறுத்தளவில் இந்த படிப்பு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? இந்த இலவசங்கிறத வேணாம் நான் சொல்ல வரேன். இலவசங்களே வேணாம். அது ஆட்சி ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்த்தீங்கன்னாவே அந்த இதை சரவணன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு அரசியல் நிறைய பேர் ஆகிப்போச்சு. இப்போ வந்துட்டு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அப்போ உள்ள காலங்களில் படிப்பு கம்மி. எல்லாருமே வந்து கம்பல்சரி 12th முடிக்காத ஆளுமே கிடையாது. நிறைய படிப்பவரும் நம்ம நாளைக்கு நம்ம வளர்த்துக்க பார்க்கணும். அவ்வளோதான். இந்த ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு மாற்றங்கள் வேணும். நம்ம விஜய் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். விஜய்னு எங்களுக்கு இல்லை, மற்றபடி நல்லா வேற ஆட்சி அமைச்சாலும் போதும். மாறணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த 500 ரூபா இந்த கோட்ரு இந்த பிரியாணி எங்களுக்கு மது விலக்கு தந்தாலே போதும். வாங்குறோம், அது வேணாங்க. நம்ம பேசிக்கா பார்த்து நம்ம தமிழ்நாடு வச்சா ரன் ஆகிட்டு இருக்குது. அது நமக்கு வேணாம். ஒரு 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 ஆட்சிக்கு அது வேணாம் மாதிரி நிப்பாட்டி பாருங்களேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு வேணும்னா திறந்துக்கங்களேன்.
நம்மளுக்கு விஜய் சார் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது. மாட்டு கட்டாயம் வந்துட்டு இல்லை விட முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் விஜய் வரணும்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள்? விஜய் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம ரசிங்க அவர் கொஞ்சம் இதாக கொஞ்சம் பாதுகாப்பு இதாக கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், கொஞ்சம் முன்னேற்றம் கொண்டு வருவார், அது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ 2024 வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது, ரொம்ப இருக்குது. நான் ராமேஸ்வரம்.